குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் இன்று காலை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். நீதவானின் உத்தியோகபூர்வ அறையிலேயே இந்த விவரங்கள் அறிக்கையிடப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் விவரங்களை முன்வைத்த குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரின் கோரிக்கைக்கு அமைவாக அந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்த நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் நீதவானின் உத்தியோகபூர்வ அறைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். நீதிமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பாக பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காணப்படுவதாக புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதன்போது அறிவித்துள்ளது. அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வழக்குகளுடன் தொடர்புடைய நபர்களை மாத்திரம் நீதிமன்ற வளாகத்துக்குள் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்திருந்தார். மோதலில் உயிரிழந்த கைதிகள் தொடர்பாக தனித்தனியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையின் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு வெளி பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 700க்கும் மேற்பட்ட கைதிகள் அவ்வப்போது வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். சிறைச்சாலையில் மொத்தமாக சுமார் 2400 கைதிகள் இருந்தனர். இந்த சிறைச்சாலையில் தொடர்ந்தும் பெண் கைதிகள் உள்ளிட்ட மேலும் சில கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இன்று முற்பகல் கைதிகளின் விவரங்களை கேட்டறிவதற்காக வருகை தந்த அவர்களது உறவினர்களில் சிலர் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அருகில் இவ்வாறு செயல்பட்டனர். මුලකරු සුරේෂ් කෙනෙක් කෙනා තීනඩියන එයා වෙන්නේ வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஒன்றை பகிரங்கப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய இரு குழுக்களுக்கு இடையே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்ததில் 26 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 7 பேர் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆவர். சாஜன்களான RPR சஞ்சீவ, PNN தரங்க, TNR திலகசிறி, DW புஷ்பகுமார, SDS அபிவர்தன, AT தரங்க மற்றும் முதலாம் தர சிறை காவலர் SHG சந்திரவம்ச ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். மோதலில் உயிரிழந்த கைதிகளின் எண்ணிக்கை 19 ஆகும். 100க்கும் மேற்பட்டோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ராகம போதனா வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலை ஆகியவற்றில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலை வரையிலும் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலை அருகில் கைதிகளின் உறவினர்கள் உட்பட பலர் குழுமியிருந்தனர். கடுமையான காயங்களுக்குள்ளான 18 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் புஷ்பா கம்லத் தெரிவித்தார். மோதலில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்படுவதுடன் உடல்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு உறவினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார நேற்று மாலை நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் கட்டுவெல்லே கம சுரேஷ் என்பவர் தற்போது பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கேஹல் பத்தர பத்மியின் நெருங்கிய சகா என கூறப்படும் கட்டுவெல்லே கம சுரேஷ் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியமை, கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாந்த் ஹேமந்த் குமாரவும் கலந்து கொண்டிருந்தார். போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கைதிகளுக்கு இடையிலேயே முதலில் மோதல் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த கைதிகள் மருந்து களஞ்சிய சாலையை நாசம் செய்துள்ளனர். அந்த மாத்திரைகளை போதைப் பொருளாக பயன்படுத்தி பெரும் கிளர்ச்சியான மனநிலையில் இருந்துள்ளனர். நேற்று முன்தினம் மாலையாகும் போது இந்த நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கைதிகள் சம்பந்தப்பட்ட சிறைகளுக்கு அனுப்பப்பட்டு அவை பூட்டப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்திருந்தன. அதன் பின்னர் அடுத்த நாள் காலை, அதாவது திங்கட்கிழமை, அது நீதிமன்ற கடமைகள் இருக்கும் ஒரு நாளாகும். அதே போன்று இந்த கைதிகளின் உறவினர்கள் அவர்களை பார்ப்பதற்கு வரும் நாளாகும். உணவை வழங்கிவிட்டு அதே நேரத்தில் அந்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவே அதிகாரிகள் வளாகத்துக்குள் பிரவேசித்தனர். அதற்கு இடைப்பட்ட நேரத்திலேயே இந்த கைதிகள் அந்த போதை மாத்திரைகளை உட்கொண்டு விட்டு மிகவும் விகாரமான நிலையில் இருந்ததை எம்மால் அவதானிக்க முடிந்தது. ඇතුලේ ඩෙංගු රෝගීන් 40ක් විතර මිය ගියා. ඊට පස්සේ ඇතුලේ හරියට ඒ අයට ආහාර පාන ලැබෙන්නේ නැහැ. ඒ අයට වෛද්‍ය පහසුකම් ලැබෙන්නේ නැහැ. ඩෙංගු හැදිලා 40ක් මරණයට පත් වෙලා නම් டெங்கு ஏற்பட்டு 40 பேர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் சடலங்கள் இருக்க வேண்டுமே. அப்படி என்றார் அது ஒரு பொய்யாகும். இல்லை, முற்றிலும் பொய்யான கதை, முற்றிலும் பொய்யான கதை, முற்றிலும் பொய்யான கதை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. எந்த ஒரு நோயாளிக்கும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அதற்கு தேவையான டாக்டர்களும் ஊழியர்களும் இருக்கின்றார்கள். யாருக்காவது காய்ச்சல் இருந்திருந்தால் உண்மையில் காய்ச்சல் நோயாளிகள் சிலர் பதிவாகியிருந்தனர். அதற்கு முந்தைய நாள் உண்மையில் அப்படி ஒருவரை பதிவாகியிருந்தார். அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனவே அது தொடர்பாக எந்தவித முறைப்பாடுகளும் கிடைத்திருக்கவில்லை. ප්‍රිසන් ඔෆිසර්ස්ලා එක්කෙනෙක්වත් මිය ගිහිල්ලා තියෙන්නේ තුවක්කු තුවාලවලින්ද කියලා දැනට තහවුරු වෙලා තියෙනවද? මරණ පරීක්ෂණ වාර්තාව අනුව අපිට பிரேத பரிசோதனை அறிக்கைகளுக்கு அமைய மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை எம்மால் கண்டறிய முடியும். ஆனால் அதிகாரிகள் கண்ணால் கண்டிருக்கின்றனர். இந்த கைதிகள் மிகவும் மிலேச்சத்தனமாக, அதாவது காட்டுமிராண்டித்தனமான முறையில் இந்த அதிகாரிகள் தலைகளில் தாக்கியுள்ளனர். நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் எமது அதிகாரிகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். පාරදිලා තියෙන්නේ. එක වීඩියෝ දර්ශනයක් තමයි එක නිලධාරියෙක් දොරෙන් ෂූට් කරනවා, වෙඩි තබනවා. හැබැයි අපිට එළියෙන් පේන්නේ එතුමා ෂූට් කරන එක විතරයි. ඇතුලේ මොකද්ද සිද්ධ වුනේ? ඇතුලේ ගිනියාවි තිබ්බද? බන්ධනාගාර පරිචය අනුව ஆம், சிறைச்சாலை நடைமுறைகளுக்கு அமைய சிறைச்சாலைகளில் 2 பிரதான நுழைவாயில் கதவுகள் இருக்கும். முதலாவது இருப்பது இரும்பு கதவு, அதன் பின்னரே மரக்கதவு இருக்கும். இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு மரக்கதவையும் நோக்கி வந்துள்ளனர். தற்போது இந்த மரக்கதவுக்கும் இரும்பு கதவுக்கும் இடையில் பெருமதியான உபகரணங்கள் இருக்கின்றன. பார்சல் ஸ்கேன் இயந்திரப்பொடி, ஸ்கேன் இயந்திரம், அதே போன்று தகவல் தொடர்பாடல் வலையமைப்பு ஆகியவும் அங்கேயே இருக்கின்றன. அப்படி இருக்கும் போது இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு இந்த மரக்கதவை நோக்கி வந்து வெளியேயும் வந்திருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை இந்த நேரத்தில் என்னால் மதிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு மரக்கதவையும் உடைத்து கொண்டு வெளியே வந்திருந்தால் இவர்கள் அனைவரும் தப்பியோடி இருப்பார்கள். அனைவரும் சமூகத்துக்குள்ளேயே வந்திருப்பார்கள். அதனால் ஏற்படக்கூடிய அழிவை கூற முடியாது. எனவே இந்த நேரத்தில் இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் உண்மையில் தமது உயிரை பணையும் வைத்து இந்த முறையில் செயற்படாமல் இருந்திருந்தால் இது இங்கிருந்து மதிப்பிட முடியாத அளவிலான ஒரு பெரும் பேரழிவாக மாறியிருக்கும். அதனால் சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த முறையில் செயற்படாமல் இருந்திருந்தால் இது இதனை விட பெரியதொரு விபரீதமாக மாறியிருக்கும். නැත්තම් මේක මීට වඩා ලොකු විනාශයක් බවට පත් වෙනවා. இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் நீதியமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். இது போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடனான மோதல் என்றும் தகவல் வழங்கியமையால் ஏற்பட்ட ஒன்று என்றும் நாங்கள் கருதுகிறோம். ஒரு விடயத்தை நினைவிற்கொள்ளுங்கள். நான் கூறும் இந்த அனைத்து விடயங்களும் இறுதியாக தீர்மானிக்கப்படுவது அனைத்து விசாரணைகள் மற்றும் அந்த குழுவின் அறிக்கைகளும் வெளிவந்த பின்னராகும். இங்கு ஒரு விடயம் தெளிவாக நடந்துள்ளது. இவர்கள் இங்குள்ள சிசிடிவிக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். அங்கு மில்லியன் கணக்கான மதிப்புள்ள பாடி ஸ்கேனர் போன்ற உபகரணங்கள் உள்ளன. அவை அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் என்ன உணர்த்தப்படுகிறது? சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கொண்டு வருவதை தடுப்பதற்காக உள்ள கட்டமைப்பை முடக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டுள்ளனர் என்பதை இதன் மூலம் தெளிவாகிறது. கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, அந்த 7ஆம் தேதி அன்று தாக்குதலுக்கு உள்ளாவது ஆயுதமற்ற 2 அதிகாரிகள். அவர்கள் தாக்கப்படும் போது அவர்களை காப்பாற்றவே மற்ற அதிகாரிகள் செல்கிறார்கள். எனவே உயிரிழந்த இந்த அதிகாரிகளில் பெரும்பான்மையானவர்கள் உண்மையில் அந்த கைதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகியே உயிரிழக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி அவர்களின் கைகளுக்கு 1 அல்லது 2 ஆயுதங்கள் கிடைத்துள்ளன. அது எப்படி நடந்தது? ஆயுத கிடங்கில் இருந்து எடுக்கப்பட்டதா அல்லது சிறைச்சாலை அதிகாரி ஒருவரின் கையில் இருந்ததை பிடுங்கினார்களா? விசாரணைகள் மூலம் இவற்றை தேடி பார்க்கும் போது இறுதியாக எம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
எமக்கு தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களது சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி தற்காப்பு உரிமையாகவும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். ஆனால் இவர்கள் அனைவரும் துப்பாக்கி சூட்டினால் தான் உயிரிழந்தார்களா அல்லது மற்றைய கைதிகளின் தாக்குதல்களினால் உயிரிழந்தார்களா என்பதை தீர்மானிப்பதற்காக பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு சந்தர்ப்பம், ஒரு பேரவலம். நான் இறுதியாக அந்த குடும்பங்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக உறுதியளித்து எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பில் ஒத்திவைப்பு வேளை விவாதத்திற்கு என்ற கோரிக்கை விடுத்தார். மாலை நடைபெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது இவ்வாறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. நீங்கள் கண்காணிப்பு விஜயங்களை மேற்கொண்டு இத்தனை சிறைச்சாலைகளுக்கு சென்றீர்கள். வெலிக்கடை, கொழும்பு விளக்குமறியல் சிறைச்சாலை, புதிய மகசின் சிறைச்சாலை, மகர, போகம்பர, யாழ்ப்பாணம், அனுராதபுரம், பதுளை, மட்டக்களப்பு, காலி, மாத்தரை, அங்குணுகொள பெலச, நீர்கொழும்பு, திருகோணமலை, கேகாலை, களுத்துறை, குறிவிட்ட, பொலனர்வை, புனானை, வாரிய போல வவுனியா என வரிசையாக எத்தனை சிறைச்சாலைகளுக்கு விஜயம் செய்தீர்கள்? எத்தனை இடங்களுக்கு சென்று நேரில் சென்று தேடி பார்த்தீர்கள்? அங்குள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்தீர்களா? குறிப்பாக எமது கட்சியை சேர்ந்தவர்கள் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு நீங்கள் எமக்கு கூறுகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்தீர்களா? முன்னாள் ஆணையாளர் நீக்கப்பட்டார், விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன் பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழு இவரை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளுமாறு பரிந்துரை வழங்கியுள்ளது. ஆனால் இன்று வரையில் கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே, நீங்கள் அவரை மீண்டும் பணியில் அமர்த்துவது ஒருபுறம் இருக்க, அது உங்களுடைய அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தரமான ஆணையாளரை நியமிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இறுதியாக இது வெடிக்கும் ஒரு நிலைக்கு வந்துள்ளது. அரசாங்கம் இதனை எவ்வாறு எதிர்கொள்கின்றது? சமூக ஊடகங்களை தாம் பார்க்கவில்லை என்று அமைச்சர் கூறுகின்றார். அற்புதம்! இது ஒரு பெரிய நகைச்சுவை. பொறுப்புடன் செயற்பட முடியாமல் தனது பொறுப்புகளை தட்டி கழித்த பின்னர் இப்போது கைகளை கழுவிக்கொள்ள பார்க்கின்றார்கள். சால்வை போட்டவர் வந்துள்ளார். அந்த பேச்சை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர் ஒரு கதையை கூறுகின்றார். நீதியமைச்சரை நோக்கி விரல் நீட்டி அவர் சரியாக தலையிடவில்லை என்று கூறுகின்றார். யார்? நாமல் ராஜபக்ச. நான் அவரிடம் போகும் வழியில் கூறினேன், நீங்கள் ஆட்சி செய்த விதத்தை பார்த்தால் எமது நீதியமைச்சரால் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அவர்கள் அவ்வாறு ஆட்சி செய்தார்கள்? தங்காலை சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மஹிந்த ராஜபக்ச சென்றார். சம்பவத்தை ஏற்படுத்தியது யார்? ஜூலம்பிட்டி அமர தேரர். அமரவுக்கு வெளியிலிருந்து கொண்டே அமர, நான் மஹிந்த வந்திருக்கின்றேன், ஜோன் அமரதுங்கோடு தான் வந்திருக்கின்றேன், அதனால் தயவு செய்து அதனை நிறுத்துங்கள் என கூறினார். உடனே தங்காலை கலவரம் நின்றது. எமது நீதியமைச்சர் சென்று அவ்வாறு கூறப்போவதில்லை. அதுதான் அவர்களின் வரலாறு விளங்குகின்றது அல்லவா? எமக்கு பல பெயர்களை கூறினால் ராஜபக்சக்களை நினைவுக்கு வருவார்கள். வம்போட்டா என கூறினால் யார் நினைவுக்கு வருவது? எமது பெலியத்த சண்டி மல்லி, ஜிவி உப்புல் போலீசாரை மிரட்டி கல்லால் அடியுங்கள் என கூறியிருக்கின்றார்கள். அந்த நாட்களிலேயே குண்டர்களை இவ்வாறு பராமரித்தார்கள். அதன் பிறகு சொக்கா மல்லி, இதோ இவர்களது குண்டர்கள். திருடர்கள், அயோக்கியர்கள், இனவாதிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதுவும் வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் தான் இதனை கூறுகின்றார்கள். எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது அந்த முகம்தான் என்று நாம் நினைக்கின்றோம். அதன் அரசியல் முகம். இங்கு சிலர் இருக்கின்றார்கள், வெளியில் இன்னும் ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் முகம். அதனால்தான் எனது அறிவுக்கு எட்டிய வரையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்கள் கூறுவது என்னவென்றால், இருவர் உயிரிழந்து இந்த விவகாரம் சமரசத்துக்கு வந்துள்ளது. கைதிகள், ஏனென்றால் அவர்களை சரியாக கட்டுப்படுத்தாவிட்டால் இரவில் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்போது பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இவர்களை தனி அறைகளில் அடைத்தார்களா? கதவுகளை பூட்டினார்களா? இல்லையா? ஆனால் ஒரு சிறைச்சாலையின் கலவரம் செய்வதற்கு மிக எளிதான நேரம் இரவு நேரமாகும். ஆனால் அவர்கள் இரவில் அப்படி எதுவும் செய்யவில்லை. அங்கே ஏதோ ஒரு பின்னணி நகர்வு நடந்துள்ளது. பின்னர் காலையில் தான் இது மீண்டும் வெடித்திருக்கிறது. பிரச்சனை 100% தீர்க்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 2000 பேரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் தான் நான் கூறுகின்றேன், இதில் ஏதேனும் திட்டமிடல் இருந்ததா என்பதை விசாரணைகள் மூலம் கண்டறிய வேண்டும். ஏனைய நீதிமன்ற வழிகள் மூலமும் இதனை கண்டறிய வேண்டும். 43 ஆண்டுகளுக்கு முதல் இதே ஜூலை மாதத்திலே வெலிக்கடை சிறைச்சாலையிலே மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள்
கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். களுத்துறை சிறைச்சாலையிலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல பிந்துனுவேவா சிறைச்சாலையிலே 27 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அதொரு சுழற்சியாக இப்போது நீர்கொழும்பிலே படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இங்கே இந்த படுகொலைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள், இதுக்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. உண்மையிலே 1979ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தின் 371வது பிரிவின் கீழ் சாதாரணமாக சொல்வார்கள், இந்த மரண விசாரணை செய்யும் திடீர் மரண விசாரணை உத்தியோகத்தருக்கு அங்கே போக முடியாது, ஒரு நீதிவான் தான் போக வேண்டும். அது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சம்பிரதாயம். அப்படி என்றால் நான் கேட்க வேண்டும், இந்த மரண சம்பவத்துக்கு ஆக குறைந்தது அன்று இரவு அல்லது அடுத்த அன்று காலை அந்த நீதிவானை கொண்டு போயிருக்க வேண்டும். போலீஸுக்கு போக அதிகாரம் உண்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் அது நடக்கப்படவில்லை என்றதை கேட்க வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியான படுகொலைகள் அல்ல, அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் கீழ் ஏற்பட்ட சிறை கொலை அல்ல. ஆனால் இதற்கு முன்னர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்றைக்கு 53 சிறை கைதிகள், தமிழ் கைதிகள், குட்டிமணி உள்ளிட்ட 2 நாட்களாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு பின்னால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்தார். மகார சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று வழிகட சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபகரண சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது இந்த நாட்டினுடைய வரலாறு. அப்ப அந்த வரலாற்றின் ஊடாக இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அந்த 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 பாவித்தனமான செயற்பாடுகளுக்கு பின்னால் அன்றைய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் இருந்தார். இன்றைக்கு எதிரணியில் இருந்து வீராப்பு பேசுகின்ற எதிர்கணையிலிருந்து இன்றைக்கு எங்கள் மீது குற்றங்களை மாத்திரம் சுமத்துகின்றவர்கள், இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட அரசியல் கலாச்சாரத்தினுடைய விளைவுதான் இந்த நிலைமை. அப்ப இந்த நிலைமையிலிருந்து இந்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது.